Hi, first guys and updates. The most expected, the greatest of all time படத்துக்கான ட்ரெய்லர் லிசன் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ட்ரெய்லர் நம்ம எதிர்பார்ப்பையும் தாண்டி ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்த ஃபீல் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். மேக்கிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. முக்கியமா விஜய் சாருக்கான ஸ்டன் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா கோரியோகிராஃப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் விஜய் சாருக்கு டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஏன்னா டிஏஜிங் லுக்லேயே 2 லுக் இருக்க போகுது அப்படிங்கிற ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரியும் செய்யும். 2 லுக்குமே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருந்துச்சுங்க. இவ்வளோ நாளில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். முக்கியமாக விஜய் சாருக்கான கேரக்டரைசேஷன் ஆகட்டும் இந்த ஒரு ட்ரெய்லரில் கொஞ்சம் கொஞ்சம் விஜய் சாருக்கான கேரக்டரைசேஷன் காமிக்கிறாங்க. விஜய் சாருக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ரொம்ப சீரியஸான ஒரு ரோலும் வந்துருக்கு. அட் த சேம் டைம் ஒரு ஃபன் சைடும் இருக்குது அப்படிங்கிறத ட்ரெய்லர் காமிக்கவும் செய்கிறாங்க. ஃபன் சைடு அப்படிங்கும்போது இப்போ வெங்கட் பிரபுடைய படங்களில் யூஸ்வலாக வந்துருக்கும் இல்லையா, அவரோட எல்லா ஹீரோஸுமே ஒரு ஃபன் சைடு எப்பவுமே வந்திருக்கும். ஸோ அதே ஃபன் சைடு இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலையுமே விஜய் சாருக்கு இருக்கவும் செய்யுது. அண்ட் ரொம்ப ஒரு சீரியஸான ஆங்கிளுமே இருக்கவும் செய்யுது. ட்ரெய்லரில் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமே பார்க்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லும். விஜய் சாருடைய ஆக்டிங் இந்த ஒரு ட்ரெய்லரில் பார்க்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக விஜய் சாரா இல்லாமல் அப்படி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக விஜய் சாரை பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணும் செஞ்சு. ரொம்பவே சூப்பராக பண்ணவும் இருக்கார் வெங்கட் பிரபு. நான்லாம் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லும். முக்கியமாக மியூசிக்குமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஒரு சின்ன ரேப் போர்ஷனுமே இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான டைட்டில் ட்ராக்மா இருந்திருக்கு. ஸோ அதுவுமே சூப்பராக பண்ணவும் இருக்காரு யுவன் சங்கர் ராஜா. மோகன் சாரையுமே இந்த ஒரு ட்ரெய்லர் காமிக்க இருக்காங்க. ஸோ அவரை தான் வில்லன் மாதிரி போட்டுட்டு வந்து பண்ணுறாங்க. பட் படம் பார்க்கும்போது தான் உண்மையான வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் செய்யும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, அஜிமல், லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரியுமே காமிக்க இருக்காங்க. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ் லிசன் பண்ண போகிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லை அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க.